காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஃபைபர் நெட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோவில் தெரியுது பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் C5 ரூட்டர். இதுதான் வந்து ஆக்டில் வந்து நமக்கு கொடுக்குறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா AC1200 வயர்லெஸ் டியூவல் பேண்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு கேமிங் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் டிவி பார்க்குறாங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டியூவல் பேண்ட் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பீட் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே வந்து ப்ராப்பராக வந்து போகும். இப்போ வந்து இது வந்து 2.4 அண்ட் 5 GHz ரெண்டுமே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறப்ப 300 Mbps வரைக்கும் 2.4 GHz வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபார் மொபைல்ஸு டிவி அதெல்லாம் வந்து இதில் வந்து எடுத்துக்கும். நம்ம லேப்டாப் சைமல்டேனியஸில் யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு 5 GHz வந்து யூஸ் பண்ணிக்கும். அதனால் நமக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்லோ ஆகாது நெட்டு. ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டர் நீங்கள் வாங்கின டியூவல் பேண்ட் ரூட்டர் வாங்கின பிறகு நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வீட்டோட சென்டராக இருக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒயர் எடுக்கிறது ஜன்னல் வழியாக நம்ம ரூம் வழியாவோ அதுமாதிரி எடுத்துகிட்டு அந்த கார்னர்லேயே வச்சுருவோம். அது வைக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ரூம் இப்போ நம்ம ஹாலில் வச்சுட்டு நம்ம ரூமில் கதவு சாத்திட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன கண்டிப்பாக நெட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். நமக்கு அந்த ஒய்ஃபையோட சிக்னலே வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ரூமில் தான் வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போகிறீங்க, கேமிங் பண்ண போகிறீங்க, அது மாதிரி அப்படி இருக்குன்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து நீங்கள் இருக்கிற பிளேஸ்க்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒய்ஃபை வந்து நான் 50 Mbps தான் போட்டிருக்கேன். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம் ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் இருக்குல்ல, இதுலேயும் நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேபிளையும் செக் பண்ணால் தான் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிப்போம். ஒய்ஃபை ஆன் பண்ணி இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் போட்டுட்டேன், மொபைலுக்கு மெசேஜ் வந்துச்சு, அது ஆல்ரெடி போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம speedtest.com அதுக்குள்ளே போயிட்டு .net அதுக்குள்ளே போயிட்டு நம்ம செக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா சென்னை தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து சென்னை சர்வர் தான் 50 Mbps பேக். இது இங்கே ஒரு 57 வரும்னு நினைக்கிறேன். நான் அப்லோட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாலேஷனுக்குலாம் அவங்க வந்து இந்த சார்ஜும் பண்ணல, எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரூம் டு ரூம் சர்வீஸ் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு இந்த ரூம்லேருந்து இன்னொரு ரூம் நம்ம ஷிஃப்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா மேபி அதுக்கு வந்து 250 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் வந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 59 நாட் பேட், 65 நாட் பேட். என்னோட 50 Mbpsன்றதுனால 50 above தான் ரெண்டுமே, இது கம்மியாலாம் வரல. இதை நம்ம செக் பண்ணுவோம், 1 வீக் அப்புறமா செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங் வந்து 4 சென்னை சர்வர்ன்றதுனால இது வந்து டவுன்லோட் லேட்டன்சின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்துட்டு அப்லோட் லேட்டன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலை ரெண்டுக்கு நம்ம மும்பை சர்வர் தான் போய் ஆகணும். மும்பை சர்வர் போய் ஆகணும். மும்பை சர்வர் கிளிக் பண்ணிவிட்டு நாவி கொடுத்துட்டோம்னா நார்மல் மும்பை ஜியோ, மேக்ஸிமம் ஜியோ ஆர் ஏர்டெல் கிளிக் பண்ணுங்கள் மும்பையில். அதான் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும் அந்த வேல்யூஸ்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளர்ராக இருக்க மாதிரி இருக்குது கேமரா. இதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. 20 ms கீழே கிடைக்கும்னு சொன்னாங்க ஆக்டில், ஆனால் எனக்கு 28 தான் கிடைக்கிது. கன்ஃபார்ம் அவ்வளோ ஃபுல்லாக இதாகிட்டு இருக்குது, ஆல்ரெடி உள்ள வேல்யூஸ் இது. ஆனால் எனக்கு வருத்தம் தான். வேலண்ட் ஆடுறப்ப நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 கீழே வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் 59 65.4 ஓகே, அப்லோடு எல்லாமே ஓகே, டவுன்லோட் ஸ்பீடும். பிங் மட்டும் 28 இருக்குது. ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறப்ப 25 காமிச்சது, இப்போ 28 வந்துருக்கு. ஓகே, பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகுமா என்னென்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கேபிள் கொடுத்துருக்காங்களே லேண்ட் போர்ட் கேபிள், அதில் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தா காட்டும் கொஞ்சம் ரூம் கொஞ்சம் மெஸ்ஸாக தான் இருக்கும், யாரும் கண்டுக்காதீங்க. ஓகே, ஸ்பீட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம என்ன வந்து லேண்ட் போர்ட்டில் கேபிளில் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, கோ கொடுத்தாச்சு, செக் பண்ணிகிட்ருக்கு, டெஸ்டிங் போயிட்டுருக்கு. பாருங்கள், லேண்ட் போர்ட் கேபிள் கனெக்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னு பார்ப்போம். அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பிங்கில் ஒன்று வாங்கன்னு பார்த்தா இன்னும் பிங்கு 33 இருக்குது. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. போச்சாப்ப பார்ப்போம். இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நானும் வீடியோஸ் தான் செக் பண்ணுறேன் ஏதாச்சும் இருக்கானு. 33 இது வந்து ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிங் வந்து 33, 119 வந்து அப்லோட் லேட்டன்சி, டவுன்லோட் லேட்டன்சி, அண்ட் 25 பார்த்தீங்கன்னா அப்லோட் லேட்டன்சி. மற்றபடி டவுன்லோட் அப்லோட் ஸ்பீட் வந்துட்டு 59 65.34, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சென்னை சர்வரும் செக் பண்ணிடுவோம். ஓகே, சென்னை சர்வர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சென்னை சர்வர்ஸ்னால் ஷியாம் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர், அதான் செக் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ப்ளர்ரியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
59.1. ரொம்ப 0.1 0.2 அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. மேபி கேம் விளாண்டு பார்க்குறப்ப நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம செக் பண்ணுவோம் லைவ் போடுறப்ப. சென்னை தான் அதே சேம் தான் வந்திருக்கு. நான் வந்து இந்த 2 வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு திரும்பி கம்பேரிசன் மாதிரி 2 சார்ட்டையும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதையும் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த 4 MS இது பிரச்சனை இல்லை. சென்னை சர்வர், மும்பை சர்வரில் வந்து நமக்கு 28 25 அந்த மாதிரி கிடைக்குது. அதை எப்படி இன்னும் 20க்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். எல்லோரும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாராச்சும் ஆக்ட் ஃபைபர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்குலாம் எப்படி இருக்குப்பீங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகே கைஸ், பார்ப்போம்.